ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா ரீட்டைனிங் வாலில் எப்படி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரீட்டைனிங் வாலில் பார்த்தா அப்படின்னா டைராய்ட் ஹோல்ஸ் இருக்கு, அது இல்லாமல் கீழே சில போரஸ் இருக்கு. அதெல்லாம் எப்படி கிளியர் பண்ணிட்டு எப்படி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ டைராய்டு ஹோல்ஸ் எப்படி பேக் பண்ணுறதுன்னா, டைராய்டு ஹோல்ஸில் இருக்க பிவிசி பைப்பெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் GP2 வச்சு பேக் பண்ணணும். இல்லாட்டி அதான் ஒரு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி பிராண்டு மாறும். இது போஸ்டாக்கில் GP2ன்னு சொல்லுவான், டாக்டர் பிக்ஸில் பெடிக்ரோட்னு சொல்லுவான். இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி கெமிக்கல் மாறும். அதை வச்சு நம்ம பேக் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு மீட்டருக்கு 1 மீட்ரு வந்து டிஸ்டன்ஸில் இன்டர்வலில் ஒரு ரோட்டிங் பைப் வச்சுட்டு அந்த கீழே சாட்ரு மார்க் பண்ணி கொடுக்குறீங்களா, அந்த இடத்துல லீக்கேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் அந்த இடத்துல ட்ரில் பண்ணிவிட்டு 1 மீட்ரு இன்டர்வலில் பைப் வச்சு ப்ரெஷர் கோட் பண்ணணும். ப்ரெஷர் கோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, எங்கெங்கெல்லாம் ப்ரெஷர் இருக்கோ அங்கெல்லாம் GP2 வச்சு பேக் பண்ணிடுவோம். பேக் பண்ணிட்டு ஓவராலாக இப்போ சர்ஃபேஸ் ப்ரிஃபரன்ஸ் பண்ணோம். ஓவராலாக அந்த கிரைண்டிங் பண்ணுவோம். அதுக்கடுத்த ப்ராசஸ் பார்த்தோம்னா கிரைண்டிங் பண்ணுவோம். கிரைண்டிங் பண்ணிட்டு அதுக்கு மேலே இப்போ அந்த டஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தண்ணியை வச்சு கிளியர் பண்ணிட்டு வாட்டர் ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னோம்னா, தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ப்ரேமர் அப்ளை பண்ணலாம். இந்த ப்ரேமரு பிளாக் கலரில் ப்ரேமர் இருக்குது. ப்ரேமர் அப்ளை பண்ணிட்டு அது ஃபுல்லாக ஒரு 4 ஹவர்ஸ் ப்ரேமர் ட்ரை ஆகுது. 4 ஹவர்ஸ் பக்காங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா SPS லே பண்ணணும். SPS எப்படி லே பண்ணோம்னா, கீழே வந்து நம்ம HDP போட்டிருப்போம். ஃப்ளோர் வாட்டர் ப்ரூஃபிங்காக HDP போட்டிருப்போம். கீழே PCC ஏரியா கிரவுண்டில் இருக்குது PCC HDP போட்டிருப்போம். அது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒயிட் கலரில் இருக்கு பாருங்கள், அதான் HDP மெம்பரைன்ஸு. அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னோம்னா, வாலில் அட்டாச் ஆகிருந்துச்சு அப்படின்னோம்னா அப்படியே விட்டுடலாம். டாப்பில் அட்டாச் ஆகிருச்சுன்னா, சப்போஸ் அந்த அட்டாச் ஆகாமல் எடுத்துருந்துச்சு அப்படின்னா, கீழே எடுத்துருக்கு பாருங்கள், அதெல்லாம் கீழே வரைக்கும் கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே இருந்து கீழேயும் ப்ரேமர் ஃபுல்லாக கிரைண்டிங் பண்ணிட்டு கீழேயும் ப்ரேமர் அப்ளை பண்ணி அங்கேருந்து லேப் பண்ணணும். அங்கேருந்து லேப் பண்ணி மேலே நம்ம என்ன லெவலுக்காக மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த லெவல் வரைக்கும் நம்ம SPS ஓட்டலாம். SPS ஓட்டிட்டு அந்த ஜாயின்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இதாக இருக்குது எல்லா பக்கமும் ரோலர் ஓட்டணும். ரோலர் வச்சு அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னோம்னா ஃபெவிகால் மேலே டாப்பில் அங்கங்கே அப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி சென்டரில் எல்லா பக்கம் அப்ளை பண்ணிட்டு டிம்பிள் போடுங்கிறது இதுதான் டிம்பிள் போடு. இந்த டிம்பிள் போடு அப்படியே அதை SPS ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பேக் ஃபில்லிங் பார்த்தா அப்படின்னா 1 மீட்டருக்கு 1 மீட்ரு அப்படியே பேக் ஃபில்லிங் பண்ணுறது தான் வேலை. இந்த 1 மீட்டருக்கு 1 மீட்டரில் 1 ஃபீட்டுக்கு 1 ஃபீட் வந்து பேக் ஃபில்லிங் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே லேயர் பை லேயராக பேக் ஃபில்லிங் பண்ணால் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்படி ஒரே தான் பேக் ஃபில்லிங் பண்ணோம்னா இந்த மாதிரி இப்போ வந்து ஒரே தான் பேக் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டிம்பிள் போர்டு ஃபுல்லாக மூவாயிட்டு வந்துருக்கு. அதே மாதிரி HPSும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பேக் ஃபில்லிங் பண்ணக்கூடாது. 1 ஃபீட்டுக்கு 1 ஃபீட்டு லேயர் பை லேயராக தான் பேக் ஃபில்லிங் பண்ணணும். இதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாலில் நம்ம ரீட்டைனிங் வாலில் எப்படி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுற மெத்தட் இதுதான்.